கண்டு இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை எண்ணி அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே விரிவாக பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலிவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சீமை புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இது என்ன சீமை புதினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது நம்மளுடைய நாட்டிற்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அல்ல. சீன நாட்டில் அதே போல் ரஷ்யாலெலாம் பார்த்திங்கன்னா வாசனைக்காக பயன்படுகின்ற ஒரு வகையான, நம்ம ஊரில் எப்படி கருவேப்பிலை கொத்தைமல்லியை உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் அந்த தாவரம் புதினா போல் ஒரு வாசனை இருக்கிறதுனால அவங்க பொதுவாக உபயோகப்படுத்துகின்ற எல்லா பழச்சாறுகளிலும் அதே போல் எல்லா வகையான உணவுகளிலும் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறதுனால இதற்கு சீமை புதினா அப்படின்னு பேர். இந்த சீமை புதினாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எலும்புருக்கி காசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குத்தி 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 இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். உட்காந்துருக்கும் போது எந்த இருமல் இருக்காது, ஆனால் ஒரு 10 வார்த்தை பேசணுன்னா உடனே இருமல் ஆரம்பிச்சிடும். அதே போல் ராத்திரியும் உணவு உண்டு உட்கார்ந்துருக்கவரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. லேசாக அப்படி படுத்தோன்னா உடனே குத்தி குத்தி இருமல் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீமை புதினா தான். சீமை புதினாவுடைய இலையை அரைத்து எடுக்கக்கூடிய ஒரு சாறு, அதை ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிக வேகமாக இந்த வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த சீமை புதினாவுடைய இன்னொரு முக்கியமான குணம் உடல் எடையை குறைப்பதில் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. மிகச்சிறந்த அருமருந்துனா இதற்கு இணையான அளவு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த சீமை புதினாவுடைய பூக்கள், அந்த பூக்களை தான் பொதுவாக உடல் எடை குறைப்புக்காக சீன நாட்டில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. இந்த சீமை புதினாவுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மலேசியா, சிங்கப்பூர், அதே போல் இந்தோனேஷியா, ஜப்பான், சைனா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பூ அது. அந்த பூவை வாங்கிட்டு நம்மளுடைய 1 கிலோ எடைக்கு ஒரு பூ, அதாவது நம்ம 100 கிலோ இருக்கோன்னா 100 பூக்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கின்ற தண்ணீர்னால் நம்ம தண்ணி கொதிக்கும் போது குபு குபு குபுன்னு அந்த ஒரு கொதிப்பு வரும் இல்லையா, அந்த கொதி வரக்கூடிய தண்ணீர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து இந்த பூவில் ஊற்றிடணும். ராத்திரி ஒரு 8 மணிக்கு இதை ஊற்றி அப்படியே விட்டுறணும். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி சாப்பிட்ணும். இதை ஒரு 6 மாதம் சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா 100 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஒரு 70 கிலோ அல்லது 75 கிலோ அளவுக்கு 25 கிலோ எடை ஒரு 3-4 மாதத்திலேயே குறையக்கூடிய அளவுக்கு மிக வீரியமான வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அந்த சீமை புதினாவுடைய பூ. இந்த சீமை புதினாவுக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றை மட்டும் குறைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருள். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் உடற்பயிற்சிக்கு பிறகு, உணவு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு, பிறகும் என்னுடைய உடல் குறைஞ்சிருக்கு ஆனால் என்னோடய வயிறு மட்டும் பானை மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா மிகச்சிறப்பாக இந்த சீமை புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 50 மில்லி காலையில் ஒரு 11 மணிக்கு, அதே போல் இரவு ஒரு 6 மணிக்கு, காலை 11 மணிக்கு அப்படிங்கிறது காலை உணவு உண்டு 2 மணி நேரம் கழித்து, இரவு ஒரு 6 மணிக்கு அப்படிங்கிறது இரவு உணவுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்பு கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணாலே ஒரு 3 மாதத்திலேயே நம்மளுடைய வயிறோட இன்ச்சஸ் அட்லீஸ்ட் 1 to 2 இன்ச்சஸ் வரையிலும் குறையிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு வயிற்றில் தேங்கக்கூடிய, குடல்களில் தேங்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீமை புதினா தான். இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செல்லுலாய்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை, இந்த தொடை மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேப்லெஸ்ஸாக வீங்கிட்டே போகும். அவங்க எவ்வளோ உடற்பயிற்சி செய்தாலும், அவங்க என்ன பண்ணாலும் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக மாடர்ன் உடை அணியக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொடை இரண்டும் நடுக்கும்போது உரசுவதாலே கால்களில் புண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா சீமை புதினாவுடைய இலைகளை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பேக் மாதிரி
அடிவயிறில் ஆரம்பித்து பிட்டப்பகுதி தொடைப்பகுதி எல்லாம் ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுறணும். அப்புறம் வெந்நீர் வச்சு கால் கழுவணும். இது தொடைப்பகுதி வரலாம் போகிறத விட முழு கால்களுக்கும் ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வெந்நீரில் கழுவுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டால் தொடைப்பகுதியில் சேருகின்ற தேவையற்ற சூப்பர்ஃபிஷியல் ஃபேட்ஸுடைய அளவு நன்றாக குறையிறத பார்க்கலாம். தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தத்துடைய அளவுகள் மாறுதல்கள் ஆகும்போது மிக வேகமாக தொடையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உடல் எடை குறைப்பதற்கு, வயிறு குறைப்பதற்கு, தொடையில் ஏற்படுகின்ற செல்லுலாய்ட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு பார்த்திங்கன்னா இந்த சீமை புதினா ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு 18 வயது குழந்தைகள் கூட வரும்போது பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயினோட வர்றதை பார்க்குறேன். 90 வயசு பாட்டிகளுக்கு கூட இன்றைக்கி வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்க்குறேன். இந்த வெரிகோஸ் வெயின் ஒரு காயமாக மாறுற வரையிலும் நம்ம யாருமே அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அந்த வெரிகோஸ் வெயின் வராமல் தடுப்பதற்கு, வந்த பிறகு குணமாக்குவதற்கு இந்த சீமை புதினா ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சீமை புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வேதிப்பொருளை ஒரு சிறப்பாகவே வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மார்க்கெட்டில் கூட அது இப்போ அவைலபிளாக இருக்குது. 30 மில்லி அந்த சாறு எடுத்து 100 மில்லி வெந்நீரில் கலந்து 3 வேளை உணவுக்கு முன்பு அல்லது 2 வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது மிக வேகமாக அது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்க உதவுறதை நம்ம பார்க்கலாம். அந்த கழிவுகளில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை நீக்க உதவுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வேகமாக வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குவதற்கு இந்த சீமை புதினா ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு, குறிப்பாக பால் ஊட்டப்பட்ட பிறகு அவங்களுடைய மார்பகத்துடைய தொய்வு ரொம்ப மோசமாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பெண்கள் இன்றைக்கு அதனால் வருத்தப்படுறதும், அதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும், அதனால் உபத்திரவங்களில் பாதிக்கப்படுறதும் இன்றைக்கு நிறைய ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீமை புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு 13 வகையான கெமிக்கல்ஸை ஒரு ஜெல் ஃபார்மில் அதை பண்ணியிருக்காங்க. அந்த ஜெல் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை மார்பகத்துக்கு மேலே போட்டு கிளாக் வைஸில் மசாஜ் செய்யும்போது மீண்டும் அந்த மார்பகங்கள் கெட்டித்தன்மை அடைகிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஊரில் அந்த சீமை புதினாவை என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் குறிப்பாக வட இந்தியாவில் மிசோராம்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீமை புதினாவுடைய இலைகளையே எடுத்து அரைச்சி ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 1 ஹவர் கழித்து குளிக்க சொல்கிறாங்க. இதை ஒரு 3 மந்த்ஸ் பண்ணும்போது மீண்டும் தசைகளில் அந்த ஃபேர்ம்னஸ் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நேயர்களே, இந்த சீமை புதினாவை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. மருந்துன்னு சொல்கிறத விட ஒரு உணவுன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமுதாயம் என்றாலே அதில் பிரச்சனைகள் உள்ளடங்கியவைதான். அதை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதற்றை நாம் எவ்வாறு எதிர்த்து போரிடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூகத்தில் ஜனநாயகம் சரியாக செயல்படுகிறதா, மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா, சட்டப்படியான ஒரு அரசு இருக்கிறதா, சட்டப்படியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா, அதிகார அமைப்புகள் மக்களுடைய உரிமைகளை சட்டத்தின் வழிபட்டு கையாள்கின்றனவா என்பதையெல்லாம் பாதுகாப்பது யாருடைய கடமை? ஜனநாயகத்தில் மிக முக்கியமான தூண்களாக இருக்கக்கூடியவற்றில் நீதித்துறைக்கும் பத்திரிகைத்துறைக்கும் இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. வாட்ச்டாக் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்படி நீதித்துறை, ஊடகங்கள் இவற்றோடு இன்னொன்றையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். அதுதான் சிவில் சொசைட்டி மூமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குடிமையியல் சமூக அமைப்புகள். இந்த குடிமையியல் சமூக அமைப்புகள் என்றால் என்ன? மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள், பெண்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், குழந்தைகள் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், இப்படியாக உரிமைகள் மறுக்கப்படுகிற பல்வேறு பகுதியினருக்காக போராடக்கூடியவர்களைத்தான் நாம் சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்கிறோம். இந்த சிவில் சமூக அமைப்புகள் என்ஜிஓ போன்ற வடிவங்களிலோ அல்லது வேறு பல ஒரு சமூக ஆர்வலர்கள் என்கிற அடையாளத்துடனோ அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கலாம். அவர்கள்
சட்டத்தின் முன்னால் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். மக்களுடைய உரிமைகள் மீறப்படுகிற போது அதை பாதுகாப்பதற்கான முன்முயற்சிகளை எடுக்கிறார்கள். பல சமயங்களில் ஊடகங்களோ அரசியல் இயக்கங்களோ கையாளாத தவறவிட்ட பிரச்சனைகளை கூட இந்த குடிமை சமூக அமைப்புகள் கையாளுகின்றன, அவற்றை கவனப்படுத்துகின்றன, அதன் மூலமாக சமூகத்தில் சலனங்களை உருவாக்குகின்றன. உதாரணமாக குடிப்பழக்கம் போன்ற விஷயத்திற்கு எதிராக மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் எல்லாம் எப்படி தீவிரமாக செயல்பட்டன என்பதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல் வேறு பல அமைப்புகள் பாலியல் கொடுமைகளுக்கு எதிராகவோ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றியோ அந்த பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்துவதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த அமைப்புகள், அதாவது இன்னொரு புறம் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்கள், இவர்கள் நாடு முழுக்க அவர்கள் இது போன்ற ஊழல்கள் தொடர்பாக அல்லது அரசு அலுவலகங்களில் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை திரட்டுகிறார்கள். அவற்றை கொண்டு நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த செயல்களை ஒடுக்குகிற முயற்சியும் இந்தியாவில் பரவலாக இருக்கிறது என்பதையும் நாம் இப்போது கவலையுடன் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முக்கியமாக நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு பதவியேற்ற பிறகு இந்த குடிமையியல் சமூக பிரதிநிதிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அரசிடமிருந்து கடுமையான ஒரு எதிர்வினைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். முக்கியமாக சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக போராடிய பலர் அவர்கள் தேச விரோதிகள் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் அவர்கள் 5 நட்சத்திர சமூக செயல்பாட்டாளர்கள் என்று கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்று கேட்டால் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறவர்கள், அவர்கள் மக்களிடம் அது சார்ந்த விழிப்புணர்வை ஊட்டக்கூடியவர்களை எல்லாம் இப்பொழுது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய எதிரியாக பார்க்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. முக்கியமாக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மேல் மிக கடுமையான அணுகுமுறைகளை பாஜக அரசு மேற்கொண்டு வந்திருக்கிறது என்பதை நிறைய உதாரணங்களிலிருந்து நாம் பார்க்கலாம். அதே போல் ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், கனகையா குமார் போன்ற மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தொடர்ந்து அதுபோன்ற சமூக செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வது, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவர்கள் அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவர்கள் மீது வன்முறையை ஏவுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே நம்முடைய அடிப்படை ஜனநாயகத்தை அடியோடு கிள்ளி எறியக்கூடிய விஷயம் என்பதிலும் நம்முடைய நீதிக்கான போராட்டத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு புறம் தொண்டு அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த என்ஜிஓக்கள், அவர்கள் பல என்ஜிஓக்கள் தொடர்ந்து தடை செய்யப்பட்டு வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வெளிநாட்டு நிதி உதவி பெறுவதற்கான அந்த அனுமதி எண்களும் கூட ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இப்படி ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்களுடைய செயல்பாடு முடக்கப்பட்டிருக்கிறது. தொண்டு நிறுவனங்களை இந்த அரசு ஏன் எதிரியாக பார்க்கிறது என்று சொன்னால், குடிமை சமூக நியதிகளை மக்களிடம் அவை பரப்புகின்றன. மதவாத கருத்துக்களாலோ சாதியவாத கருத்துக்களையோ தாண்டி ஒரு பொது சமூகத்தினுடைய பிரச்சனைகளை வைத்து அவை பேசுகின்றன என்பதனால் அவற்றை இவர்கள் ஆழமாக வெறுக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த அமைப்புகள் தங்களுக்கு எதிரான உணர்வுகளை மக்களிடம் தோற்றுவிக்கக்கூடும் என்று பாஜக எண்ணுகிறதா என்று தெரியவில்லை. அந்த வகையில் பல தொண்டு அமைப்புகள் இன்றைக்கு செயல்பட முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை என்பது இந்த மனித உரிமை மீறல்கள் என்பது, அதாவது நீங்கள் இந்த கஸ்டடி டெத் அல்லது போலி என்கவுண்டர்கள், இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக பல மனித உரிமை அமைப்புகள் தீவிரமாக கடுமையாக போராடுகின்றன. அவர்களுமே கூட மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசினால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். நில உரிமைகளுக்காக போராடக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், விவசாயிகள், பழங்குடிகளுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கூட நக்சலைட்டுகள் என்றோ அல்லது வேறு விதமான முத்திரைகள் குத்தப்பட்டோ கடும் நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது என்ன விதமான ஒரு நியதி என்று நாம் புரிந்து கொள்வது? அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற தொண்டு நிறுவனங்களை முடக்குவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பது அரசிற்குத்தான். ஏனென்றால் கடந்த காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலத்தின் போது, அந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தின் போது ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது. அரசு கொண்டு வரக்கூடிய பல சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்த தொண்டு அமைப்புகள் அரசிற்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றன. அதேபோல் நீங்கள் அரசிற்கு தேவையான தகவல்களை திரட்டி தருவது அல்லது நல்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்துவதிலெல்லாம் தொண்டு நிறுவனங்களுடைய பங்கேற்பு சாத்தியமாக இருக்கிறது. தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து அரசு பல இடங்களில் வேலை செய்திருக்கிறது. இப்பொழுது அரசிற்கும் இந்த தொண்டு நிறுவனங்களுக்கும் இடையிலான இந்த பிணைப்பை துண்டிப்பதற்கான முயற்சியை பாஜக மேற்கொண்டிருக்கிறது.
அதன் காரணமாக கடுமையான ஒடுக்குமுறைகள் இன்றைக்கு அவர்கள் மேல் ஏவப்படுகின்றன என்பதை பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் இந்த மனித உரிமை மீறல்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு 2011ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 590 பேர் விசாரணை கைதிகளாக லாக்கப்பில் இறந்து போயிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய எண்ணிக்கை. அதாவது நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்படுவதற்கு முன்பே அவர்கள் காவல் நிலையத்திலேயே இறந்து போயிருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலானவை காவல்துறையினருடைய தாக்குதலின் காரணமாக நிகழ்ந்த மரணங்கள் அல்லது கொலைகள் என்று சொன்னால் அதில் தவறு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இன்றைக்கு மனித உரிமை செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இது போன்ற விஷயங்களை கேள்விக்குள்ளாக்குகின்றன என்பதோடு அரசினுடைய செயல்பாடுகளை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். பல சமயங்களில் இந்த லாக்கப் மரணங்கள் அல்லது போலி என்கவுண்டர்களை பற்றி மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனங்களை எழுப்புகின்றன. அதே போல் மதவாத வன்முறைக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனங்களை எழுப்புகின்றன. மக்களிடம் பிரிவினையை தூண்டக்கூடிய சக்திகளுக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் போராடுகின்றன. அதன் காரணமாக இன்றைக்கு மனித உரிமை போராளிகள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். மனித உரிமை போராளிகள் அல்லது மனித உரிமை சார்ந்த அல்லது சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் பலவீனமாக்குவது, அவற்றை அழித்தொழிப்பது என்பது சமூகத்திற்கும் அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர் கண்ணிகளை துண்டித்து விடுவதாகும். ஏனென்றால் இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் தான் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் சட்டப்படியாக செயல்படுகின்றனவா என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அச்சுறுத்தி விட்டால், அந்த அமைப்புகளை நீங்கள் முடக்கிவிட்டால், பிறகு அந்த கண்காணிப்பு என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு எதேச்சாதிகார ஆட்சி என்பது எல்லா இடங்களிலும் பல்வேறு ரூபங்களில் நடப்பதற்கு அது வழிகொலிவிடும். அதைத்தான் மத்திய அரசு விரும்புகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. என்றால் எங்களை கேள்வி கேட்கக்கூடிய, எங்களை கண்காணிக்கக்கூடிய யாருமே இங்கே இருக்க வேண்டியதில்லை என்பதுதான் மத்திய அரசினுடைய நிலைப்பாடா? அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய ஜனநாயக அமைப்புகளை சீர்குலைத்திடக்கூடிய விஷயம் என்பது மட்டுமல்ல, மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் இழந்து விடுவார்கள். ஆகவே தகவல் அறியும் உரிமை சட்ட காவலர்களாக இருக்கட்டும், தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விவசாயிகள் தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கட்டும், அனைவருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் முனைவர் மு. இளமுருகன். ஒரு தமிழ் அறிஞரா, இலக்கிய சிந்தனையாளரா, ஒரு ஆய்வாளரா, ஒரு பேராசிரியரா, அவருடைய பணிகள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். உங்களோட தமிழ் பணி அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தொடர்ந்தும் இன்னைக்கும் இது சார்ந்த பணிகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. ஒரு ஆய்வாளராக உங்களுடைய ஆய்வுகள் போது என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஆய்வு மாணவர்களை நீங்கள் இன்னைக்கு உருவாக்கியிருக்கீங்க, ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்வெட்டுகள் பற்றின உங்களுடைய பதிவுகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. நம்மளோட இலக்கியங்களோட தொன்மை, அதோட வரலாறு என்ன, அதோட சிறப்பு, இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக சொல்லணும் அப்படின்னும் போது நம்மளுடைய காப்பியங்களும் கல்வெட்டுகளும் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பேராசிரியர், தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில் நம்ம தமிழ் பெரும் காப்பியங்கள்ல சங்க இலக்கியத்தோட வரலாறு அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். தமிழ் கல்வியில் தமிழருடைய அறிவு பதிவு என்பது சுவடியிலிருந்து இலக்கியமாக பதிவு செய்யப்பட்டது மட்டுமன்று, சுவடியில் நின்று கல்வெட்டுகளாக பதிவு செய்யப்பட்டவையும் இருக்கிறது. தொடர்வண்டியின் 2 தண்டவாள பாதையைப் போல ஒருபுறம் ஒரு அரசு காலத்திலும் வெளியிடப்பட்ட மக்களுக்கான செயல் திட்டங்கள், அறச்செயல்கள், போர் நிகழ்ச்சிகள், அரசியல் நடவடிக்கைகள் அந்த வட்டார வழக்கு சொல்லிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே காலத்தில் வாழ்ந்த இலக்கிய படைப்பாளர்கள், இலக்கண படைப்பாளர்கள் ஒரு புனைந்துரையோடு, இலக்கிய அழகியலோடு இலக்கியங்களை செய்து வருகிறார்கள். இந்த 2 முயற்சியும்
ரயில்வேயினுடைய தண்டவாளத்தைப் போல தமிழர்களின் அறிவுப்பதிவாக உலக வரலாற்றில் பெருமையோடு நிற்கிறது. 1837 லார்ட் பிரின்சப் என்னும் ஐரோப்பிய கவர்னர் டெல்லியில் வந்தபொழுது இந்தியா ஒரு தொன்மை வரலாறுமிக்க நாடு, இதில் காணப்படுகின்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துதான் இந்திய தொல்பொருளாய்வுத்துறையை தொடங்கி அவற்றை கணக்கீடு செய்த பொழுது நர்மதை தபதி ஆற்றிற்கும் தெற்கே தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை வரையில் 3 லட்சம் கல்வெட்டுகளை கணக்கெடுத்தார்கள். அவற்றில் 60,000 முதலில் படியெடுத்தார்கள். 25,000 தமிழ் கல்வெட்டுகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொல்பொருளாய்வுத்துறை குறிப்பாக இரா நாகசாமி அவர்கள் இயக்குனர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அன்றைய முதல்வர் கலைஞரும் அதற்கு ஆதரவு தந்தன் அடிப்படையில் தமிழ் கல்வெட்டு தொகுதிகள், கல்வெட்டு ஆய்வுகள், கல்வெட்டை படிக்கின்ற முறை, கல்வெட்டில் காணப்படும் செய்திகள், அது இலக்கியத்தோடு உள்ள உறவுகள் என்ற நிலையில் 400க்கும் மேற்பட்ட நூல்கள் துறையினரால் வெளியிடப்பட்டது. அவற்றில் என்னை கவர்ந்த கல்வெட்டு என்றே 1972 கல்வெட்டு கல்வி பரவ வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு இதழை தொடங்கினார்கள், கல்வெட்டு என்ற பெயரில். அந்த இதழின் வெளியீட்டு விழாவில் இதே சென்னை கால்வாய்க்கரை சாலையில் இருந்த தொல்பொருள்துறை அலுவலகத்தின் அடிப்படையில் கல்வெட்டு இதழை வெளியிடுகிற பொழுது தமிழ்நாட்டில் தன் ஆணிரைகளை, எருமை கூட்டங்களை வளர்த்த ஒருவனை போரிட்டு கொண்டு விடுகிறார்கள். அதை பார்த்த அவன் வளர்ப்பு நாய் அந்த தன்னை காத்தவனை கொன்று விட்டார்கள் என்று கருதி அவர்களை தாக்கி அந்த நாயும் அழிந்து விடுகிறது. உடனே அதை பார்த்த மக்கள் தன்னை பிறந்த பாதுகாத்த வீரனை காத்த நாய்க்கு ஒரு நடுகள் நட வேண்டும் என்று நடுகள் செதுக்கி அந்த விவரத்தை கல்வெட்டாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தது. எனவே நாய்க்கு கூட நன்றியோடு கல்வெட்டுகளை பதிவு வைக்கின்ற உயர்ந்த பண்பு தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்ததை வியக்கிறேன் என்று கலைஞர் அந்த இதழின் தொடக்க விழா நிகழ்ச்சியிலேயே பேசுகிறார். அதிலிருந்து தான் கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்களுக்கு கோடை விடுமுறையில் மே திங்களில் 30 நாட்கள் தொல்பொருளாய்வுத்துறை பயிற்சி அளித்ததன் அடிப்படையில் கல்வெட்டு கல்வி பரவத் தொடங்குகிறது. இந்த பரவலில் நாங்கள் முதுகலை முடித்து முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்கிற பொழுது தமிழோடு தொடர்புடைய கல்வெட்டையும் இணைத்து கற்க வேண்டிய தேவை உணரப்படுகிறது. இந்த உணர்வின் அடிப்படையில் தமிழ் இலக்கிய பிரிவு, தமிழ் இலக்கணம், இதை கல்வெட்டை வடித்தவர்கள் அதில் வரும் செய்திகளோடு எப்படி தொடர்புற்றிருக்கிறது, மக்கள் வாழ்வியலின் வட்டார வழக்கு கல்வெட்டுகளாகவும் அது செவ்வியல் சார்ந்து இலக்கியங்களாகவும் வருகிறது. இவை ரெண்டிற்கும் உள்ள உறவை ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அறிவு முயற்சியை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் எங்களுடைய பயிற்று முறையில் ஒரு தொல்காப்பியம் நடத்துகிறோம் என்றால் இலக்கணம், அதனுடைய வரி வடிவத்தை பற்றி தொல்காப்பியர் உருவாகி அகரமோடு உயர்த்தலும் ஏனை உருவு தெரிந்து உயர்த்திலும் ஆயிரில உயர்த்தலாரே உட்பெறு புள்ளி உருவாகுமே மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம் என்று தொல்காப்பியத்தின் எழுத்து பற்றிய வரி வடிவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இதற்கு முன்பு உள்ள கல்வியில், 70க்கும் முற்பட்ட கல்வியில் அதை இதனுடைய விளக்கத்தை சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதுவே கல்வெட்டில் எப்படி அந்த தமிழ் வரி வடிவம், அதில் மேல்கோடு பெறுவது, பக்கக்கோடு வருவது, துணைக்கால் வருவது, முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற வடிவங்கள் கல்லில் அழைத்து கொண்டு போய் இந்த தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றாற்போல் இந்த கல்வெட்டு இருக்கிறதே என்று ஒப்பிட்டு அந்த மாணவர்களிடம் தொல்காப்பிய நூற்பாவையும் கல்வெட்டு வரி வடிவத்தையும் எழுதி ஒப்பிடுகிற பொழுதே தமிழ்நாட்டு அறிவு முயற்சி இணைந்து செயல்பட்டிருக்கிறது என்ற ஒரு உரிமைத்தன்மையையும் ஒரு இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் படைப்பு காலம் தொட்டு அவர்கள் வேட்டை சமூகத்தில் உணவு சேகரிப்புக்காக மக்களை கூவி அடைத்த பொழுதே ஆ கூ என்று விழித்த அந்த விழிதான் ஒரு மொழியின் தோற்றம். இதை ஒலி எழுத்து என்கிறார்கள். அந்த ஒலி எழுத்து பிறகு கோடுகளாக வரையப்படுகிறது. இதை சித்திர எழுத்து என்று சொல்கிறார்கள். ஒருவனிடம் 10 மாடு இருக்கிறதை பதிவு செய்ய ஒரு மாட்டின் தலையை கோடாக கிழித்து 10 புள்ளியை வைத்து விடுகிறார். அதை பார்த்த ஒருவனுக்கு இது 10 மாடு இவனுக்கு உரிமை உடையது என்று வேளாண்மை குமுகத்தில் தன்னுடைய உடைமைகளை அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்ய இந்த எழுத்து முறை தமிழ்நாட்டில் வருகிறது. இது தமிழ்நாட்டின் கிழக்கு மேற்கு மலைத்தொடர் குகைகளிலும் மற்ற இடங்களிலும் ஓவியங்களாகவும் இதர கீறல்களாகவும் புதிய கற்கால மனிதன் பயன்படுத்திய மட்பானையின்
மேற்பரப்பில் குறியீடுகளாகவும் தமிழ்நாட்டில் நிரம்ப கிடைத்திருக்கின்றன. இவற்றை சமகால இலக்கியமாகிய சங்க இலக்கியத்தோடு கொண்டு வருகிற பொழுது சங்க காலம் ஒரு வீரநிலை காலம். வீரநிலை காலத்தில் குழுக்கள் சேர்ந்து ஒரு அரசனை தோற்றுவிப்பார்கள். அரசனை தோற்றுவித்ததற்கு பிறகு அரசன் போருக்காக மக்களை சந்திக்க வேண்டும். அப்பொழுது எழுத்தறிவு பரவலில்லை. எனவே மக்களுக்கும் அரசனுக்குமான ஒரு தகவல் தொடர்பு பிரிவு தேவைப்பட்டது. அந்த பகுதியை நிறைவு செய்தவர்கள் அன்றைக்கு ஆற்றல் வாய்ந்த சொல்நடை மிக்க எழுத்தாளர்கள். அவர்கள்தான் சங்ககால புலவர்கள். அவர்கள் 473 பேர் அறியப்படுகிறார்கள். இவர்கள் மன்னனிடமிருந்து மக்களையும் மக்களிடமிருந்து மன்னனையும் இந்த போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பதும், இவர்கள் போர்க்களத்தில் சென்று போரிட்டு மார்பில் புண்பட்டிருப்பதே பெருமையாக கருதுவதும் இந்த வீரயுக பண்புகள் ஒன்று என்பதை கிரேக்க வீரயுக பாடல்களோடு ஒப்பிட்டு கைலாசபதி போன்றவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த முயற்சியை பார்க்கிற பொழுதுதான் தமிழ்நாட்டில் வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்களில் தமிழ் வரி வடிவம் வருகின்றன. இந்த வரி வடிவத்தின் வளர்ச்சி தமிழ் எழுத்தாகவும் வட்டெழுத்தாகவும் பிறகு திருந்திய தமிழ் வடிவமாகவும் பின்னாலே ஜீகன் பால்கு போன்றவர்கள் கொண்டு வந்து இறக்கிய அச்சு எந்திரத்தின் வருகையால் அச்சு ஏற்றமுமாக தமிழ் வரி வடிவ வரலாறு பெருகி வருகிறது. இதற்கான அறிவு தகவல்கள் இதர நாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் நிரம்ப கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக நர்மதை தவதி ஆற்றிற்கும் தெற்கே தான் இவை மிகுந்து காணப்படுகின்றன. இந்த மிகுதிக்கு காரணம் என்னவென்றால் உலகத் தோற்றத்தில் ஆர்கேசியன் ஊடி என்று சொல்லக்கூடிய உயிர்களே தோன்றாத ஒரு காலகட்டம். சூரியனிடந்து வெடித்து சிதறிய தணல் பிழம்பு 450 கோடி ஆண்டிற்கு பிறகு ஆர்கேசியன் ஈராவில் குவாட்சைட் குவாரியாக இறுகுகிறது. அந்த இறுகுகின்ற முதல் மலைத்தொடரே உலகில் தமிழ்நாட்டில் நிலவும் கிழக்கு மலைத்தொடர்கள், அடுத்து மேற்கு மலைத்தொடர். இப்பொழுது இமயமலை கிடையாது. இமயமலை இப்பொழுது கடலாக இருக்கிறது. எனவே தான் அப்பர் தேவாரத்திலே கூட தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்கிறார். பிறகுதான் அடுத்த வரியில் எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று சொல்கிறார். அப்போ தமிழ்நாட்டு எல்லை என்பதே கிழக்கு மேற்கு தான் நிலப்பரப்பு, வடக்கே கடற்பரப்பு. இந்த டெத்தீஸ் கடற்பரப்பு தான் இமயமலையாக 50 கோடி ஆண்டுகளுக்கு மேலே எழுகிறது. இந்த கண்ட இடப்பெயர்வுகளெல்லாம் தெற்காசியாவில் அப்பொழுது விளங்குகின்றன. இதை முதல்வர் கலைஞர் தொல்பழங்காலம் என்னும் வரலாற்று நூலை அவர் எழுதி அதுக்கு அணிந்துரை எழுதுகிற பொழுது ஈழமும் தமிழ்நாடும் ஒரு காலத்தில் இணைந்திருந்தன என்ற ஆராய்ச்சி முடிவு என்னை வியக்க வைக்கிறது என்று அந்த அணிந்துரையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது, தொல்பழங்காலம் என்ற பெயரில். இந்த அடிப்படையில் தான் இந்த மலைத்தொடர்களும் பின்னாலே வந்த பல ஊழிகளை கடந்து பிளையோசின் ஊழி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்றுகள் வீச மித தட்பவெப்பம் தமிழ்நாட்டில் நிலவியது. இந்த மித தட்பவெப்பம் ஒரு செல் இருசெல் உயிரினங்கள் தோன்ற காரணமாக அமைந்தன. இதன் அடிப்படையில் ஒரு செல் பிராணி, இருசெல் பிராணி, அமீபா, குரங்கு, மாந்தன் என்ற பரிணாமம் இந்த நிலத்திலேயே எழுந்தது. இதற்கான தொல்லியல் எச்சங்கள், ஆர்கியலாஜிக்கல் ஆன்டிகுட்டிஸ், புதைபொருள் சின்னங்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்ததில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அந்த நிலப்பரப்பே குமரிக்கண்டம். அவர்கள் வாழ்ந்ததும் பேசியதும் தமிழ். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அகழ்வாராய்ச்சிகள் பற்றியும் விரிவாக பேசணும். அகழ்வாராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி ஒவ்வொரு ஆய்வுகள் மூலமாகவும் நமக்கு பல அரிய கருத்துக்கள், அறிவு சார்ந்த பதிவுகள் இன்றைக்கி கிடச்சிட்டே இருக்குது. அந்த காலத்திய மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை முறை, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க கடைப்பிடித்த அணுகுமுறைகள் அப்படின்னு நிறைய நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த அகழ்வாராய்ச்சிகள் எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிருக்கு, இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டுருக்கு? அகழ்வாராய்ச்சி 1970க்கு பிறகு அறிஞர் அண்ணா 2வது உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தி தமிழ் பண்பாடு, தமிழர்கள் வரலாற்று ஆவணங்கள் இவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை பள்ளியில் அவருடைய தீர்மானங்களும் மாநாட்டு நிறைவு பேருரையும் அமைந்திருந்தன. அதைத் தொடர்ந்து அவருடைய அமைச்சகத்தில் கல்வி அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் எல்லா பல்கலைக்கழகத்திலும் உள்ள பாடத்திட்டங்களிலும் இந்த வரலாறு இலக்கியத்தோடு கல்வெட்டை சேர்க்க வேண்டும். இது 1952 தொடங்கிய அந்த முயற்சியை விரிவுபடுத்தினார்கள். விரிவுபடுத்தியதன் விளைவாக பகுதி நேரங்களில் கல்வெட்டு பயிற்சியையும் ஆர்வமுள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை வாயிலாக வழங்கினார்கள். இந்த அடிப்படையில் தான் கல்வெட்டு கல்வியை இந்த அரசினுடைய 67க்கு பிறகு வேகமான வளர்ச்சியை பெற்றதனால்
மத்திய தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ரோம், இத்தாலி போன்ற நாடுகளில் பயணம் செய்த பொழுது அங்கிருந்த வரலாற்று அருங்காட்சியகங்களை பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது தமிழ்நாட்டு நாணயங்கள் சில கிடைக்கின்றன. அந்த நாணயத்தின் விளக்கங்களை அறிந்ததற்கு பிறகு அங்குள்ள வல்லுநர்கள் தமிழ்நாட்டின் 3 கடலோரங்களிலும் நிறுவப்பட்டிருந்த துறைமுகங்கள் இப்பொழுது கடலடியில் மூழ்கி கிடக்கின்றன. இவற்றை ஆய்வு செய்ததன் வாயிலாக பல தகவலை உலகிற்கு அளிக்க முடியும் என்ற தகவலை கூற அவர்கள் இந்தியா வந்ததற்கு பிறகு இந்திய வரலாற்று அறிஞர்களை கூட்டி கடலடி அகழ்வாய்வுக்குரிய துறையை தொடங்க ஆலோசனை செய்தார்கள். அதன் அடிப்படையில் கோவா கடற்கரையில் மத்திய கடலடி அகழ்வாய்வுத்துறை, இந்தியன் மெரைன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொடங்கப்பட்டது. அதன் இயக்குநராக SR ராவ் என்பவர் நியமிக்கப்பட்டு முதல் முயற்சியாக தோரகை நகர் கடலடியில் அகழ்வாய்வு செய்யப்பட்டு இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்பொழுது அவர் மேற்கொண்டு இந்த ஆய்வை இந்தியாவில் எப்படி விரிவுபடுத்துவது என்ற போக்கில் ஒரு கருத்தரங்கை நடத்தி ஒரு ஆய்வட்டை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்தியாவில் தென்னகத்தில் சென்னை, அரிக்கமேடு, புதுச்சேரி, பூம்புகார், நாகப்பட்டினம், கொர்க்கை, தொண்டி, காயல்பட்டினம், கன்னியாகுமரி, இந்த பக்கம் கொச்சின், உசிரி, இந்த கோழிக்கோடு இருக்கக்கூடிய தென்னகத்தினுடைய கடலோர எல்லைகள் அனைத்திலும் 20க்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் இருந்து அழிந்திருக்கின்றன. அதன் வாயிலாக எங்கள் நாடுகளுக்கு வந்து சென்ற கப்பல்களிலும் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களிலுமாக கிடைத்த அந்த நாணயத்தில் தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. தமிழ் அரசர்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. சோழ என்பது சோழ என்று வருகிறது. எனவே இந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் இந்தியன் மரைன் ஆர்கியாலஜி என்ற பெயரில் ஒரு அகில இந்திய கருத்தரங்கத்தை நடத்தி அந்த ஆய்வுச் சுருக்கத்தை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கடலுக்குள் தூர்ந்து இருக்கக்கூடிய பழைய பூம்புகார் நகரை அகழ்வாய்வு செய்ய மேனாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் ஔவை நடராஜன், தொல்பொருளாய்வுத்துறை இயக்குனர் நடன காசிநாதன் போன்ற வல்லுநர் குழு பூம்புகார் கடற்கரைக்கு சென்று இப்பொழுது இருக்கக்கூடிய தரைப்பகுதியிலிருந்து கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டருக்கு இடையில் ஆழ்கடலில் 7 மீட்டர் ஆழத்திற்கு மூழ்கி இந்த ஆய்வை மேற்கொண்டதும் அவற்றில் கிடைத்த பொருள்கள் அனைத்தும் இப்பொழுது பூம்புகார் நகர்ப்பகுதியில் கடலோரத்தை சார்ந்த பகுதியில் என்னுடைய தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தமிழ்குடிமன் அவர்களால் ஒரு அருங்காட்சியகம் நிறுவப்பெற்று அந்த எடுத்துக்கொண்டு வந்த பொருள்களெல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா சார், நம்ம அகழ்வாராய்ச்சி பற்றி பேசும்போது கல்வெட்டுகள் நம்ம குறிப்பிட்டு முதலியே பேசியிருந்தோம். கல்வெட்டு அப்படின்னு எடுக்கும்போது இது மட்டுமே ஒரு தனி இலக்கியமாகுமா? இந்த கல்வெட்டுகளில் சொல்லப்படுற விஷயங்கள் நம்ம சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த எந்த மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் கல்வெட்டுகள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? இதோட வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள். கல்வெட்டு இலக்கியமாகுமா என்ற ஒரு நல்ல கேள்வியை மூராகவியங்கார், உவே சாமிநாதையர், டாக்டர் ஹுல்ஸ் துரை, தங்கையா நடார், மற்ற தொல்லியல் மூராகவியங்கார், ராரவியங்கார், மதுரை தமிழ்ச்சங்க செந்தமிழிதழ், கரந்தை தமிழ்ச்சங்க தமிழ் பொழிலிதழ், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்ட செந்தமிழ் செல்வி இதழ்களெல்லாம் 1920 தொடர்ந்த கட்டுரைகள் வந்து இலக்கியத்தோடு உள்ள தொடர்பை ஆராய்ந்திருக்கிறார்கள். இலக்கிய காலங்களையும் ஒப்பிடுகிறார்கள். கிடைக்காத சில இலக்கிய நூல்கள் பெயர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இலக்கியம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது தான் இந்த விளக்கத்திற்கு விடை காண முடியும். இலக்கியம் என்றால் எழுத்து மூலமாக இருக்கும் அனைத்து ஆவணங்களும் இலக்கியம் என்பது அறிஞருடைய கருத்து. அப்படியானால் எழுத்து ஆவணமாக கல்வெட்டும் இருக்கிறது. அது இன்னும் சிறப்பு என்னவென்றால் செய்யுள் நடையிலேயே பிற்காலத்தில் கல்வெட்டுகள் வருகின்றன. ஆசிரியப்பாவில் வருகிறது, வெண்பாவில் வருகிறது, விருத்தையாப்பிலும் வருகிறது. குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலுடைய கல்வெட்டை பார்ப்பீர்களானால் அவர் வெற்றி பெற்ற நாடுகளின் தொகுப்பை சொல்வார். இன்றைக்கும் நேரடியாக பார்க்கலாம். அது யுனெஸ்கோவினுடைய பண்பாட்டு பாரம்பரியத்தில் பராமரிக்கப்படுகிறது. 1000 ஆண்டை கடந்து நிற்கிறது. அவர் 985 ஆட்சிக்கு வருகிறார். தான் வெற்றி பெற்ற நாடுகளின் பட்டியலை இந்த திருக்கோவிலின் உபபீடத்தின் மேலும் குமுதப்பட்டையிலும் அவர் 104 கல்வெட்டுகளாக பதிவு செய்கிறார்.
அவற்றை பார்த்தால் திருமகள் போல பெருநிலைச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமையும் மணங்கொள காந்தலூர் சாலை களமறுத்தருளி கங்கபாடியும் நுளம்பபாடியும் தடிகை விழியும் முரட்டோடில் சிங்களர் ஈழமண்டலமும் முன்னீர் படனந்தீவு 12,000 திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தொழுதக விளங்கும் யாண்டே செடியரை தேசுகோள் கோராஜகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர்க்கு என்று சொல்கிறது. இதில் பார்ப்பீர்களேயானால் திருமகள் போல பெருநிலை செல்வியும் நேர் நேர் தேமா மாமுன் நேர்வரி நேரொன்று ஆசிரியத்தலை தமிழ் யாப்போம். இதை அப்படியே ராஜராஜன் புரிந்து கொண்டே தன் வெற்றி பெற்ற நாடுகளின் பட்டியலை வருங்கால தலைமுறையினை அறிந்து புதிய நாடுகளை விரிவுபடுத்தவில்லை என்றாலும் தான் பாதுகாத்து கொடுத்த நாடுகளையாவது வருங்கால தலைமுறை பாதுகாப்பார்கள் என்பதற்காக கல்வெட்டு மரணமில்லா எழுத்து சுவடி 150 ஆண்டுகளுக்கு மேல் பாதுகாக்க முடியாது. எனவே தான் இவை அனைத்தையும் கல்லில் பதிவு செய்தார்கள், அழியாது. இதை படிக்கிற ஒருவனுக்கு ஒரு வரலாற்று உணர்வு தோன்றும். இந்த திருக்கோயில் செல்லுகிற பொழுதே நம் மன்னர் 985 என்ன எழுதியிருக்கிறார், அது இன்றைக்கு நமக்கு என்ன பயன்படும், இந்த நாட்டை பாதுகாக்க அவர் செய்த முயற்சி என்ன, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கிறார். அவை அனைத்தும் 104 கல்வெட்டுகளில் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அவர் கட்டிய இலங்கை மற்ற புயல் கட்டிய கோயில் சுவர்களிலும் அது காணப்படுகிறது. அவர் காலத்து செப்பேடுகளிலும் காணப்படுகிறது. அவர் வெளியிட்ட காசுகளிலும் காணப்படுகிறது. அவங்களுடைய சோழ முத்திரை எம்பளத்திலும் புலி இலச்சினை, இரட்டை மீன், அங்குசம் போன்ற பொருளும் அதில் ராஜராஜனுடைய பெயரும் பின்னாலே ராஜேந்திரனுடைய பெயரும் தமிழும் கிரந்தமும் கலந்த எழுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை அந்த நாட்டினுடைய அடையாளம். எனவே அந்த கல்வெட்டை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிற பொழுதும் ஆராய முற்படுகிற பொழுதும் பள்ளிக்கூடத்தில் யாப்பு இலக்கணத்தில் ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா என்று படிக்கக்கூடியவன் ஏதோ பாடம் சில எடுத்துக்காட்டு பாட்டு பல்கலைக்கழகத்து ஒரு தேர்வு என்றில்லாமல் தான் வணங்கச் செல்லும் கோயிலிலே கூட அகவற்பாவில் கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. உலக கல்வெட்டு வரலாற்றில் யாப்பு சிதையாமல் பதிவு செய்யப்பட்ட அது செய்யுளுக்குரிய யாப்பை பின்பற்றி எழுதிய கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் மிகுதியாக கிடைக்கின்றன என்ற பெருமிதத்தை அந்த மாணவர்கள் உள்ளத்தில் தோற்றுவிக்கலாம். தமிழ் கல்வி என்றால் கோனார் நோட்ஸ், வெற்றி கைடு, தமிழ் தானே என்று இருக்கக்கூடிய ஒரு போக்கை மாற்றி தமிழ் பற்றும் தாய்நாட்டு பற்றும் மன்னர்களால் இப்படி வெளியிடப்பட்ட கல்வெட்டுகளில் கிடைக்கிறது. அதில் நம்மை பற்றிய தகவலும் மூதாதையரை பற்றிய தகவல் மக்கள் மொழியிலேயே அவர் பதிவு செய்திருக்கிறாரே, அதை தெரிந்து கொள்ளலாமே என்ற உணர்வை அந்த இடத்தில் அந்த பிள்ளைகளை நிறுத்தி எங்கெங்கோ கல்வி சுற்றுலா அழைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த அரிய கல்வெட்டு இருக்கக்கூடிய தளத்தில் நிறுத்தி அதை படித்து காமித்து படியெடுத்து கொடுத்தால் அந்த மாணவர்கள் உள்ளத்தில் வரலாற்று உணர்வு, தன் காலத்தில் இருப்பனையவற்றையாவது பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தன் நாட்டின் மீது பற்றும் நம்முடைய அரசுகள் செய்த விழுமியங்களை பார்த்து நாமும் மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தும் உண்மையிலேயே உருவாகும். இந்த முயற்சி தமிழ் கல்வியில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு பற்றிய கல்வி குறிப்பாக சில அறிஞர்கள் மத்தியிலும் கோபிநாதராவ், வெங்கையா போன்றவர்கள், டாக்டர் ஹுல்ஸ் போன்றவர்களோடு இருந்தது தான் பின்னாடி திராவிட இயக்க ஆட்சியில் இது பரவலாக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களும் பல்கலைக்கழகங்கள் தனித்தனி ஆய்வுகளும் இப்பொழுது பெருகி இருந்தாலும் கூட குறிப்பாக மாணவர்கள் வரலாற்று படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இலக்கியம் படிக்கக்கூடியவனாக இருந்தாலும் பெரிய கோயிலுக்குள்ளும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்குள்ளும் மாமல்லையிலும் மதுரையிலும் இதர வரலாற்று இடங்களுக்கு போகிற பொழுதே வெறும் காட்சியாக பார்த்துவிட்டு போகிறாரே தவிர அது என்ன என்றே அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை. அந்த முயற்சியை மேற்கொண்டால்தான் இந்த வரலாற்று சின்னத்தை மதிக்கவும் தன் நாட்டு வரலாற்றின் உண்மையை அறியும் வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் ராஜராஜனுடைய கல் மெய்கீர்த்தி என்றதை சொல்கிறார். இது ஒரு 12 வரியில் இருக்கிறது. இது ராஜேந்திரன் அவருடைய மகனுடைய கல்வெட்டு என்பது 50-60 வரிகளில் செல்கின்றன. அதற்கு பின்னே வரக்கூடிய வீரராஜேந்திரனுடைய கூடல் சங்கமத்தை அவர் 5 முறை போரிடுகிறார். அது ஒரு காப்பியம் போலவே செல்கிறது. எனவே தமிழில் தனிப்பாடல், வெண்பா, 17 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள், 12 திருமுறை, 4000 வீரம் போன்ற விருத்தம் சார்ந்த படைப்புகள் இவைகள் வரலாற்றில் தொடர்ச்சியாக வருகிற பொழுதே இதே அமைப்பு அரசர்கள் வெளியிட்ட கல்வெட்டுகளிலும் இந்த செய்யுநடையை பார்க்க முடிகிறது. இப்போ அரிகேசரி பராக்கிரம பாண்டியனுடைய தென்காசி கோயில் கல்வெட்டை பார்ப்பீர்களேயானால் ஒரு விருத்த யாப்பிலேயே ஓடுகிறது. செயலேறிய வயல் தென்காசி கோவில் பாலேவல் செய்து படிவார்
அடி என் முடிமேலின. இந்த கல்வெட்டை படித்து இந்த திருக்கோயில் கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியவனுடைய பாதத்தை என் தலையில் வைத்து வணங்குகிறேன் என்று ஒரு நாடாண்ட மன்னன் தன் கலை சின்னத்தை தன் வாரிசுகள் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அடிபணிந்து நின்ற சூழலையும் அந்த கல்வெட்டுகள் அரிசீர் விருத்தத்திலேயே செய்யப்பட்டிருக்கு. இதே போன்று ராஜேந்திரனுடைய கல்வெட்டை எடுப்பீர்களேனால், திருமண்ணி வளர இருநிலம் அடந்தையும் போர் செய்பாவை சீர்தறி செல்வியும் தன்பெரும் தேவியரும் இடதுரை நாடும் அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராங்க விசோய துங்கபன்மன் ஆகிய கடாரத்து அரசனையும் வாகையம் கும்பக்கிரியோடும் பிடித்தகப்படுத்தி உலகமுழுதாண்ட ராஜேந்திர சோழ தேவர் என்று நெடிய கல்வெட்டில் சில இடங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கல்வெட்டை கற்பிக்கிற பொழுதும் அந்த மாணவர் உள்ளத்தில் தெற்காசிய நாடுகளை 1012 தந்தையைப் போல ராஜேந்திர சோழனும் தெற்காசியாவை மீண்டும் தமிழ்நாட்டோடு இணைத்து தஞ்சை நகரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் 2 அரண்மனை பகுதியிலும் தெற்காசிய மன்னர்கள் திரைப்பொருளை கொண்டு வந்து கொடுத்து திரும்பி போன தெற்காசிய நாடுகள் 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் கங்கை வரையிலுமான விரிந்த அந்த சோழ பெரும்பரப்பு புலிக்கோடி நாட்டி உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கிய உலகிற்கு கற்றுக் கொடுத்த முதல் அரச பரம்பரை சோழ அரச பரம்பரை என்ற உணர்வை பெறலாம். அந்த முறையில் தமிழ் கல்வியின் பயிற்று முறை ஒரு கள பயிற்று முறை, ஃபீல்டு டீச்சிங் மெத்தட், த டீம் டீச்சிங் மெத்தட். இலக்கிய பகுதியை இலக்கிய ஆசிரியர்கள், கல்வெட்டு பகுதியை கல்வெட்டறிஞர்கள், வரலாற்று உணர்வை வரலாற்று ஆசிரியர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு பாடத்திட்டத்தை தயாரித்து இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய இந்த இணையதளங்களில் தயாரித்து ஒரு பட விளக்கமாக ஆடியோ விஷனாக தயாரித்து கொடுத்தால் கூட அந்தந்த பள்ளியில் அதை போட்டு காமிக்கலாம், பொருட்செலவை குறைத்து. கண்டிப்பாக சார். ஒரு தமிழ் அறிஞராக, ஒரு ஆய்வாளராக, ஆராய்ச்சி மாணவர்களை நிறைய மாணவர்களை உருவாக்கினவராக, அந்த 30 ஆண்டு கால அனுபவங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம பழைய தமிழ் பெரும் காப்பியங்கள் நம்மளோட சங்க வரலாற்றை எந்த அளவுக்கு எடுத்து சொல்லுது, கல்வெட்டுக்கள் அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்ன, இதை பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னவா இருக்குது, இதன் மூலமாக எதிர்கால சந்தையினர் எந்த மாதிரியான ஒரு அறிவு பதிவுகளை உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு மனிதனும் கவனம் கொள்ள வேண்டும். கற்ற விஷயங்கள் ஏராளமாக இருப்பினும் பேசும் வார்த்தைகள், உச்சரிப்புகள் மிகவும் அழகானதாக இருக்க வேண்டும். அவ்வாறே நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை மிகவும் அழகாகவும் கவனமாகவும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிஞர் கனிமொழி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்வைகள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். கட்டுரைகளின் தொகுப்பு. மறுபடியும் மறுபதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற வஉசி நூலகம் அந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை கோணம் எத்தனை பார்வை என்பது அந்த நூலின் முகப்புரையில் அந்த பதிப்பாளர் எழுதியிருக்கிற வரி. உண்மையிலேயே அந்த புத்தகத்தில் பல்வேறு செய்திகளை பற்றிய பல்வேறு பார்வைகள் நமக்கு கிடைக்கின்றன. அதிலே ஒன்று சீதையின் மகள்கள் என்னும் தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற கட்டுரை, அல்லது ஒரு நிகழ்வை பற்றிய ஒரு விரிவான செய்தி. சென்னையிலே இருக்கிற மியூசிக் அகாடமி அரங்கத்தில் ஒரு நடன நிகழ்ச்சி. அதனை பார்க்க போயிருக்கிற போது அந்த திரை விரிகிறது. எளிமையான மேடை. அந்த மேடையில் பல்வேறு விதமான அபிநயங்களை தன் கண்களாலேயே சொல்லக்கூடிய மல்லிகா சாராபாய் என்கிற நடன கலைஞர் தோன்றுகிறார். அவர் எடுப்பிலேயே சொல்லுகிறார், நடனத்திற்கு வாருங்கள் என்று உங்களை அழைத்து கொஞ்சம் ஏமாற்றிவிட்டேன், மன்னித்து கொள்ள வேண்டும். நான் உங்களோடு நிறைய பேசுவதற்காக உங்களை வரவழைத்திருக்கிறேன், இடையிடையே கொஞ்சம் நடனமும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மல்லிகா சாராபாயினுடைய நடனம் புகழ் பெற்றது. அவர் பல்வேறு விதமான நடனக் கலைகளை கேரளாவைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த, பஞ்சாபைச் சேர்ந்த பல்வேறு விதமான நடனங்களை கற்றவர். எனவே அவருடைய நாட்டிய நிகழ்ச்சி என்பது மிகச் சுவையாக இருக்கும் என்று கருதித்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நடனமும் நடக்கிறது. ஆனால் அவை வெறும் நடனங்கள் இல்லை.
பொழுதுபோக்குக்கான நடனங்கள் இல்லை, சிந்தனையை தூண்டுகிற செய்திகளை உள்ளோட்டமாக கொண்டிருக்கிற நடனங்கள். அதிலே ஒன்றுதான் சீதையின் மகள்கள் என்பது. அந்த சீதையின் மகள்கள் என்றால் விழித்து கொண்ட சீதையின் மகள்கள். அன்றைக்கு சீதை கம்பராமாயண கதாபாத்திரமான அந்த பெண் விழித்து கொண்டதாக தெரியவில்லை. கணவன் சந்தேகப்பட்டு நெருப்பிலே இறங்கென்றால் இறங்கிய சீதையைத்தான் பார்த்தோம். ஆனால் மல்லிகா சாராபாய் காட்டுகிற இந்த சீதை ஒரு விழித்து கொண்ட சீதை. பெண்களே, நீங்களெல்லாம் சீதையின் விழித்து கொண்ட சீதையின் மகள்களாக இருங்கள் என்பது அந்த நாட்டியத்தினுடைய சாரம். அவள் நெருப்பிலே இறங்குகிற போது, அதற்கு பிறகு தன் மகன்களோடு ஆசிரமம் ஆரண்யம் நோக்கி காடு நோக்கி போகிற போது அவள் ராமனை பார்த்து சொல்லுவதாக இந்த நாட்டியத்திலே இருக்கிற அந்த உரையாடல் தான் அழுத்தமும் உயிர்ப்பும் உடையது. கம்பனின் சீதை அல்லது வான்மீகியின் சீதை அப்படி சொல்லவில்லை என்பது வேறு. ஆனால் இந்த நடனத்தில் வருகிற ஒரு புதிய விழிப்புணர்வு பெற்ற இந்த சீதை சொல்கிறாள், ராமா, உன்னை விட்டு பிரிந்து போவதில் எனக்கு பெரிய துக்கமில்லை. ஆனால் உன்னிடத்தில் இருந்து பலவீனங்கள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வராமல் நான் வளர்த்தெடுப்பேன். ஒரு விதத்தில் எனக்கு இது பிரிவில்லை, விடுதலை என்று சீதை சொல்லுகிறாள். இப்படி ஒரு புரட்சிகரமான சீதையை, காரணம் எந்த அக்கினியின் சாட்சியாக மணந்து கொண்டானோ அந்த அக்கினியிலேயே இறங்க சொன்னபோது அந்த அக்கினியும் அங்கே அவிந்து போயிற்று என்பதாக பொருள் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளோடு காட்டுக்கு போகிற நேரத்தில் இது பிரிவில்லை, இது விடுதலை என்று சொல்லுகிற ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணாக அந்த சீதையை காட்டியிருக்கிற சாராபாய் அந்த நாடகத்தின் பல்வேறு தளங்களில் புராண பாத்திரங்களை அண்மையிலே, அப்போது நாடகம் நடந்து கொண்டிருந்த போது அண்மையிலே எரிந்து போன ஒரு ஆசிரியையை, கற்பழித்து கொல்லப்பட்ட ஒரு பெண்ணை, இப்படி பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை என்று பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளை, பல்வேறு பெண்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். அகலிகையினுடைய கதை அந்த மேடையிலே பேசப்படுகிறது. அகலிகை கதையை அறியாதவர்கள் யார்? ஆனால் அகலிகையை புதுமை பித்தன் பார்த்த பார்வை வேறுபாடானது என்பதை நாம் அறிவோம். அதை போலவே மல்லிகா சாராபாயினுடைய நாடகத்திலேயும் கூட ஒரு காட்சி வருகிறது. அன்றைக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த முனிவர் விஷ்ணுவை அழைக்கிறார். தனக்கு நியாயம் வேண்டும் என்கிறார். விஷ்ணு தவறு செய்த இந்திரனை அழைக்கிறார். எப்படி நீ இப்படி செய்யலாம்? இன்னொருவன் மனைவியின் மீது எப்படி நீ ஒரு பாலியல் வன்முறையை தொடுக்கலாம் என்று விஷ்ணு ஒரு பெரிய நீதிமன்றமாக அன்றைக்கு கேட்கிறார். அதற்கு பிறகு என்ன தண்டனை வழங்கப்படுகிறது என்றால், நீ செய்த தவறுக்காக ஒரு பெரிய குதிரையை பலியிடுவதற்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்திரனும் கொடுத்து விடுகிறான். இப்போது இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைத்துவிட்ட அந்த மகிழ்ச்சியில் விஷ்ணு திருப்பார்கடலுக்கு திரும்புகிறார். பாவத்தை கழுவிவிட்ட நிறைவோடு இந்திரனும் திரும்புகிறான். தான் நினைத்தது நிறைவேறிவிட்டது, அவனை தண்டித்தாகிவிட்டது, ஒரு குதிரையை அவனிடமிருந்து வாங்கியாகிவிட்டது என்று அந்த முனிவரும் நிறைவடைகிறார். இந்த வழக்கிலே தொடர்புடைய இவர்கள் எல்லோருக்கும் ஒரு நிறைவு வருகிறது. வழக்கை விசாரிக்க வந்த விஷ்ணுவுக்கும் நிறைவு வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட சீதைக்கு யாரும் எந்த தீர்வும் சொல்லவில்லையே என்று அந்த சீதையின் மகள்கள் அந்த நாட்டிய நாடகம் கேட்கிறது. இப்படித்தான் தவறு செய்த ஆண்கள் எல்லோரும் விலகி நின்று அல்லது அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு பெண்களை மட்டுமே எல்லா குற்றங்களுக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற உணர்வை அந்த குறு நாடகம் எழுப்பியிருக்கிறது. இதனை கனிமொழி அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்கிறார். ஒரு ஜெர்மானிய பெண் வருகிறார். வெறும் புராண காலத்து செய்திகளாக இல்லாமல் இன்றைக்கு நடைமுறையில் ஒரு ஜெர்மானிய நாட்டை சார்ந்த ஒரு பெண் வருகிறார். இங்கே தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. அதாவது பெண் சிசு கொலைகள் இப்போது அவை குறைந்திருக்கின்றன என்றாலும் ஒரு காலகட்டத்திலே அவை மிகுதியாக இருந்தன. அதற்கு காரணம் ஆண் என்றால் வரவு, பெண் என்றால் செலவு என்று சமூகத்தின் பொது புத்தியிலே ஏறி போயிருக்கிற, நடைமுறையில் ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்கிற அந்த காரணத்தை வைத்து கொண்டுதான் பெண் குழந்தை பிறந்தால் அவளுக்கென்று செலவு செய்ய வேண்டும், அந்த பெண்ணை எப்படியாவது கரையேற்ற வேண்டும், ஏதோ அந்த பெண் கடலிலே விழுந்து தவித்து கொண்டிருப்பது போல எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்று கருதுகிற சராசரி பெற்றோர்களைத்தான் இந்த தேசம் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே பெண்ணே வேண்டாம் என்று சிசு கொலைகள் நடப்பதை பார்த்து அந்த ஜெர்மானிய பெண் கோபப்பட்டு கேட்கிறாள்,
என்ன இது, ஒரு பெண்ணே இன்னொரு பெண் குழந்தையை கொல்லுவதற்கு ஒப்புதல் கொடுக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் இதயம் இல்லையா என்று கேட்கிற போது இந்த பெண் திருப்பி கேட்கிறாள் என்பதை விட திருப்பி வெடிக்கிறாள். உனக்கு தெரியுமா, பெண் குழந்தையோடு வீட்டுக்கு போனால் அக்கம் பக்கத்திலே செய்கிற கேலி உன் காதுகளிலே விழுந்திருக்கிறதா? பெண் குழந்தையோடு வீட்டுக்கு திரும்பினால் மாமியாரால் நீ அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாயா? பெண் குழந்தையோடு வீட்டுக்கு போனால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தி இருக்கிறானா? வாயை மூடிக்கொண்டு போ, உனக்கு எங்கள் சமூகத்தின் நிலை தெரியாது என்று சொல்லுகிற போது எப்படி இந்த சமூகத்தில் பெண்கள் எல்லாவற்றுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள்? உண்மையில் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ இருப்பதற்கு ஆணின் உடம்பில் இருக்கிற குரோமோசோம் தான் காரணமே தவிர அதற்கு பெண் காரணமே இல்லை என்றாலும் பெண் குழந்தை பெறுவதற்காக பெண்கள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள் என்கிற கொடுமையை எல்லாம் இந்த கட்டுரை மிக நேர்த்தியாக விளக்கி காட்டுகிறது. அதிலே இறுதியாக முடிக்கிற போது அந்த மல்லிகா சாராபாய் சொல்லுகிறார், நான் இதனை உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் இருக்கிற மக்களுக்காகத்தான் இந்த நாட்டிய நாடகத்தை தயாரித்தேன். பிறகு தமிழ்நாடும் ஒன்றும் பெரிதாக உயர்ந்து விடவில்லை என்று புரிந்து கொண்ட போது இதனை தமிழகத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தமிழகம் கண்டிப்பாக இந்த நிலைகளிலே இருந்து வேறுபட வேண்டும், உயர வேண்டும். ஒரு சுயமரியாதை இயக்கத்தின் மண் என்பதை இந்த தமிழகம் மெய்ப்பிக்க வேண்டும் என்கிற உணர்வுகளை அந்த கட்டுரையை படித்து முடிக்கிற போது நாம் பெறுகிறோம். சேமிப்பு என்பது ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒன்று. அவ்வாறு சேமித்த பணத்தை எவ்வாறு வணிகத்தில் முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம் என்பதை இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம போன வாரங்களில் இதுக்கு முன்னாடி இந்த வாரங்களில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஃபண்டிங்லாம் இருக்குது, எப்படி கம்பெனியில் ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அது முன்னாடி பேசின வாரங்களில் வந்து ஒரு சில சுருக்கமாக பேசியிருந்தோம். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ அதில் வந்து ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், இதுவும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதோட விளக்க உரை இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து அவரோட ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இல்லை அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதை வச்சோ கண்டிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது பிஸ்னஸ் பிளான் இல்லாமல், ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தாங்கன்னா நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஒரு 50 to 60% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறது, நிறைய பேருக்கு இந்த சதவீதத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது நடக்குதுங்கிற சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் எந்த விதமான பிஸ்னஸையும் ஆரம்பித்தோன்னா அதில் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அதனால் முதல்ல இப்போ டாப்பிக்கை பார்க்கும்போது பிஸ்னஸ் பிளான்னா என்ன, பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன விதத்தில் நம்ம மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியாக நம்ம மந்த்லி வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுக்கணும், நமக்கு எங்கெங்கேருந்துலாம் ஆர்டர் வரும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கு வேண்டிய பணத்தை நம்ம எங்கேருந்து ரெடி பண்ணுவோம், ஆர்டருக்கு வேண்டிய வந்து ஆர்டர் எங்கேருந்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிற பிளானை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் டீட்டெயில் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி உருவாக்கினதுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்லேயோ இல்லை ஒரு இன்வெஸ்டர்கிட்டையோ பணம் வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு என்ன பண்ணணும், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பண்ணலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, அவரே தனியாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் இல்லாமல் தனியாக ஆரம்பிக்கிறது. அதுலேயும் 2 டைப் இருக்குது. சிங்கிள் பர்சன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, சிங்கிள் பர்சன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவும் பண்ணலாம். அடுத்தது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப்னு பேர். இதுக்கப்புறம் 2 ஷேர் ஹோல்டர் சேர்ந்து 200 ஷேர் ஹோல்டர் வரைக்கும் மேக்ஸிமமாக கொண்டு வரக்கூடிய நிறுவனத்துக்கு டைப்புக்கு பேர் ப்ரைவேட் லிமிடெட்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் லிமிடெட்னு சொல்லுவோம். இதை தவிர வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் பிரான்ச் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அதுமாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இதுதான் மொத்தம் ஒரு 8லேருந்து 9 டைப் ஆஃப் வந்து கம்பெனி மாடல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணும்போது எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பிளானில் இருக்கணும். கண்டிப்பாக யார் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு பிஸ்னஸ் பிளான் செஞ்சு கன்சல்டன்சி பண்ணக்கூடிய ஒருத்தரை வந்து போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கி பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து அட்வைசபிளாக இருக்கும். எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலுமே
இன்னொருத்தரோட கன்சல்டன்சியை எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இது உள்ள என்னென்ன ப்ராப்ளம் வரலாங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னென்ன மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் வரலாங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படிலாம் நீங்கள் செட்டப் பண்ண முடியுங்கிறத வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு 50% பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட வர எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் தான் வருவாங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன் சார், நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ எங்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை, இப்போ நல்லா முன்னாடி ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போது ஆர்டரே வரல. இந்த மாதிரி வரதுக்கு காரணம் நமக்கு வந்து தெரியுங்கிற ஒரே நம்பிக்கையில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு பண்ணுறது. நம்பிக்கையும் இருக்கணும், பணம் இருக்கணும், பிளானும் இருக்கணும். 3 இருந்தால் தான் இதை கரெக்டாக கொண்டு போக முடியும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல எந்த மாதிரியான கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். இதில் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ங்கிறது நம்ம சொன்னேன். ஒரு சிங்கிளாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பேர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதே வந்து ஒரு கம்பெனியாகவும் சிங்கிள் பர்சன் கம்பெனியாகவும் நடத்தலாம். இதை பற்றின டீட்டெயிலை சொல்லும்போது இப்போ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போதே இதை நம்ம உருவாக்கணுங்கிறத சொன்னோம். இப்போ அப்படி பண்ணும்போது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முதலீடு வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார், ஒரு பிஸ்னஸை தொடங்குறார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி இதில் சூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, குறைந்த அளவு முதலீடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தனியாக பண்ணார்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பண்ணுறது நல்லது. இதே வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம். அதே மாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் லிமிடெட்டில் பண்ணலாம். இந்த ப்ரைவேட் லிமிடெட்டில் பண்ணும்போது நிறைய வசதிகள் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஐடி ஃபைலிங் பண்ணி ஆர்ஓசிக்கு ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அப்டேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இதனால் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கோ வெளியில் ஒரு ஃபண்டிங் வாங்குறதுக்கோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா ஒரு ரெப்யூட்டடாக இருக்கும். ஈஸியாக பப்ளிக்கு தெரியும் இந்த கம்பெனியை பற்றி. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு கேபிட்டல் 1 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பித்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். பின்னாடி வந்து ஃபண்டிங்க்கெல்லாம் ஈஸியாக பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், அப்போ வந்து முதலீடு கொண்டு வர்றது. இப்போ முதலீடு வந்து உங்கள்கிட்ட என்ன முதலீடு இருக்கோ அதை முதல்ல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பிளானை போட்டு அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பிளானை போட்டு அதுக்கப்புறம் பேங்க் ஃபண்டிங் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதுதான் பண்ணலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதுதான் 100% நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா பேருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது வந்து 100% நம்ம சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் தெரியும். இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்களோட முதலீடை வந்து முதல்ல ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு நேம்லாம் வாங்கி ஆர்ஓசியில் போய் அப்டேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி செக்ரட்டரி தேர்ந்தெடுத்து ஒரு ஆடிட்டரை தேர்ந்தெடுத்துட்டு எல்லாம் ஃபார்மேட்லாம் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஷேர் பணத்தை உங்களையும் உங்களோட பார்ட்னரோட பணத்தை ஷேர் ஹோல்டராக உள்ளே போட்டு அதில் போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து நிலம் வாங்குறதோ இல்லை இடம் கட்டுறதோ, நிலம் வாங்குறதுங்கிறது நான் ஃபேக்ட்ரிக்காக சொல்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாக இருக்குன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, இல்லை அதுக்கு வேண்டிய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எதுக்கோ பணம் கொடுக்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஃபண்டிங்லேருந்து பண்ணும்போது அடுத்த தடவை பேங்க்கில் போய் லோன் கேட்கும்போது நான் இவ்வளோ தூரம் எங்கிட்டேருந்து முதல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதனால் பேங்க்லேருந்து எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், இதுதான் என்னோடய பிளான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நிறையா டைம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது முக்கால்வாசி ஒரு 50-60% வந்து கம்பெனி உள்ளே வராமல் அதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிவிட்டு அப்புறமா கம்பெனியை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஃபண்டிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சி போகுது. ஸோ அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ஆரம்பித்தாச்சு, ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிட்டோம், ஒன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு அட்வைஸ்க்குள்ளே இப்போ வருவோம். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம், கேபிட்டல் இல்லாமல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கேபிட்டல் இல்லாமல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபெசிலிட்டி, மேரேஜுக்கு பண்ணக்கூடிய கம்ப்ளீட்டாக அதை நடத்துறதுக்கு உண்டான சர்வீசஸை பண்ணி கொடுக்கலாம். ஒரு வந்து ஹெச்ஆர் மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேண்டிய ஹெச்ஆர் சர்வீஸ் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2-3 டைப்பாக போச்சோம். ஐடி முதல்ல பேசினோன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கலாம். சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இது மாதிரி நிறையா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு வேண்டிய மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ஸை ஆன்லைன் வழியாக பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்மால் லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டவுன் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேரை வந்து வாங்கி வச்சுருப்பாங்களே தவிர
டோட்டலாக ஆட்டோமேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு உண்டான ஐடி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ஐடியில் படித்தவங்க, நிறைய ஐடியில் வேலை பார்த்தவங்க, ஏற்கனவே நல்ல நாலேஜோடு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து இனிஷியலாக அதிகமான கேபிட்டல் போட வேண்டிய சான்சஸ் வராது. ஸோ இந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 5-6 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தவிர இன்னும் நிறையாவும் இருக்குது. இது பேசிக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஐடி ரிலேட்டடில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் பண்ணலாம். பல்சஸோ ட்ரேடிங் பண்ணலாம். அதே மாதிரி மேரேஜ் கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், யாருக்காக வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையா இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத வேறு மேலும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கற்ற விஷயங்கள் மிகவும் சிறிதாகவே இருக்கின்றது. எனவே நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவற்றில் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இளமையாக இருப்பது ஒரு தேர்வு, ஒரு சாய்ஸ். அதாவது வயோதிகத்தை தள்ளி போடுவது, இல்லாட்டி வயோதிகத்தில் இருந்தாலும் இளமைக்கான தன்மையை எப்படி தக்க வைத்து கொள்வது, இதை பற்றி தான் பேச நம்ம ஆரம்பித்தோம். இதுக்கு நம்மளுடைய என்ன கேட்டால் வாழ்வு முறை தான் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். மனிதனுடைய ஆயுள் 120 வருடம் அப்படின்னா நம்ம இயல்பாகவே பார்த்திங்கன்னா 60-70னா கூட நம்ம மிடில் ஏஜ் தான். ஆனால் இன்றைக்கு என்னென்னா வயதாகுதுனால ஒரு 50 தாண்டினாலே ஒரு பயம் வந்துடுது. 40 தாண்டினாலே உடனே பயமுறுத்திடுறாங்க இல்லையா? வியாதிகளை வைத்துக்கொண்டு வியாதிகளுக்கு தீர்வாக நினச்சிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வியாதிகளை மறந்து இந்த இளமை அப்படிங்கிறது பொலிவு, அது துடிப்பு, அந்த மாதிரி ரீதியில் பார்க்காம வியாதிகள் வராமல் இருக்கணும், வெளித்தோற்றத்துக்கு நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயங்களுக்கு தான் நம்ம அதிகப்படியாக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையிலேயே இது 2 பற்றி கவலைப்படுறீங்கன்னா உங்களுக்கு வயதாகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வயதாகாமல் இருப்பவர்கள் இல்லாட்டி வயதாகியும் இளமையுடன் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயோதிகத்தை பற்றி கவலைப்படாதவர்கள். தனக்கு என்ன வயசுங்கிறதே தெரியாமல் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு வயசாகிறதில்ல. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய வேலை ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற நம்மளோட உடல் மாறுது. அதை விட முக்கியமான விஷயம் நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம். இப்போது இது குரூப் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எல்லா இடங்களும் என்ன பண்ணுறாங்க, 25 வருஷங்கள் நண்பர்கள் சந்திக்கிறது, இந்த ரீயூனியன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் மாதிரியே இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்களுடைய கிளாஸ்மேட்ஸை பார்க்குறது. அதே மாதிரி இவங்க ஸ்கூல் ரீயூனியன் ஒன்று, அது காலேஜ் ரீயூனியன், ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல ஒரு ரீயூனியன்லாம் பார்க்குறப்போ 20 வருடங்கள் 30 வருடங்கள் கழித்து பார்க்குறப்போ எல்லோரும் ஒரே வயசில் இருப்பாங்க. ஆனால் தோட்டத்தில் முழுக்க மாறி போயிருப்பாங்க. சில பேர் ரொம்ப வயசாகி போயிருப்பாங்க, சில பேர் கிட்டத்தட்ட அப்படியே இருப்பாங்க. அப்போ என்ன நல்லா பார்க்குறீங்கன்னா, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே இல்லை என்னோட உடல் வாக்கு அப்படி, இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சு. எங்களோட குடும்பத்தில் எல்லோரும் இப்படி தான். அதிகமாக நம்ம காரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மரபணு சார்ந்த காரணம், அதாவது ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் சொல்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான், ஒரு ஏஜ் ஆனால் எல்லாருக்கும் உடம்பு வந்துடும், எங்கள் வீட்டில் இந்த வியாதி எல்லாருக்கும் வந்துடும், மரபணு சார்ந்ததுன்னு. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு அதிகமாக பிரபலமாகி வரும் ஒரு துறை எதுன்னு கேட்டால் எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெனட்டிக்ஸே மாடிஃபை பண்ணலாம், உங்கள் ஜீனை மாடிஃபை பண்ணலாம், மரபணுக்களை கூட கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கான ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம சமூகமே மாற்றம் அடைஞ்சிருக்காது, உடல் அளவில் எதுலேயுமே ஆயிருக்காது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல பரிணாம வளர்ச்சியில் இந்த ஜீன்ஸ் போடுற கணக்கு, அதாவது அவங்க சொல்கிறாங்க யுவர் ஜெனட்டிக்ஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி அப்படிம்பாங்க. இதுதான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு சௌரியத்துக்காக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாக சர்க்கரை வியாதி கண்டிப்பாக எனக்கு வரும். இது 2 விஷயம் நடக்குதுங்க. ஒன்று என்னென்னா உண்மையிலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணு, 2வது அதை பற்றி உங்களுடைய நம்பிக்கை, 3வது அதை சார்ந்த உங்களுடைய என்ன வாழ்க்கை முறை. அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சில விஷயம் எப்படி இருந்தாலும் 40 வயசில் வரும், அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் நினைக்கலாம்
40 வயசில் வரக்கூடதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது முன்கூட்டியே தவிர்க்க என்ன செய்யலாம்? இங்கே தான் நம்ம சாய்ஸ் எலிமெண்ட் வருது. எபிஜெனட்டிக்ஸ் வந்து உட்கார இடம் இந்த இடம்தான். அவங்க டயட் மூலமாகவும் சரி, அதாவது இது யோகா மாதிரியான விஷயங்கள்னாலையும் சரி, வாழ்வு முறைகளை மாற்றும் பொழுது நம்முடைய மரபணுக்கள் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் 5 பேர் ஒரே வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட எல்லாருக்கும் அதேமாதிரி வியாதி வர்றதில்லை. திரும்பவும் சொல்லலாம், இதுவரை ஜெனட்டிக்ஸில் நீங்கள் உள்ளே போய் சொல்கிறப்போ அதாவது சான்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் வர்றதில்லைன்னு. ஆனாலும் அதையும் மீறி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது ரூல் கிடையாது, இது வந்து ரூல் புக் மாதிரி கிடையாது, மீற முடியுது சில பேர்னால அப்படின்னு. அங்கே தான் நம்முடைய ரோல் இங்கே வந்துட்டுருக்கு. வயதாவதும் நம்ம ஜெனட்டிக்கலாக சில பேர் சொல்லுவாங்க, இந்த இதில் எல்லார் குடும்பத்திலும் இப்படி தான் இருப்பாங்க இவங்க எல்லோரும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒருத்தர் விதிவிலக்காக இருப்பார். அவருடைய நம்பிக்கைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய உணவு பழக்கங்கள் ஏதோ ஒன்று வித்தியாசப்பட்டிருக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சிந்தனை, உங்களுடைய வாழ்க்கை முறை. இதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இது உங்களுக்கு ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன, இந்த அடிக்கடி போய் என்ன பண்ணுறாங்க, மாதம் ஃபேஷியல் பண்ணிட்டு வராங்க நிறைய பேர். எல்லா ஃபேஷியலும் பண்ணாலும் மூஞ்சி தொங்கி போயிருக்கு கடைசியில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேஷியல் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல. அடிப்படையான ஒரு விஷயம் சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குற பழமொழி என்னென்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்? முகம் நல்லா இருக்கணும், அகம் நல்லா இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும். சிரிப்பு இங்கே வரணுன்னா என்ன வரணும்? உள்ள சந்தோஷம் இருக்கணும். அப்போ அந்த சந்தோஷத்தை சரி செய்கிறது, அகத்தை சரி செய்கிறது தான் முக்கியம். மேலே எத்தனை தடவை எவ்வளோ தான் பவுடர் போட்டாலும், எவ்வளோ தான் நீங்கள் மேக்கப் போட்டாலும், வெளியிலேருந்து இருக்கக்கூடிய தோற்றம் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்காது. திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் தோல் இளமையின் ஒரு சின்ன பகுதி, அவ்வளவுதான். உங்கள் தோல் மட்டுமே இளமை கிடையாது, உங்களோட முடி மட்டுமே இளமை கிடையாது, உங்கள் பல் மட்டுமே இளமை கிடையாது. உங்கள் இளமைங்கிறது உங்களுடைய முழு ஆளுமை, அதுதான் இளமை. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கற்பனை, உங்களுடைய வேலை, இதுதான் இளமை. இளமையை காண்பிப்பதற்கு சுலபமான வழிகளை தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சந்தையில் செய்கிறாங்க. இந்த நீங்கள் க்ரீமை உடனே பூசிக்கணும். இன்றைக்கி எல்லோரும் உடனடியாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட அந்த இளமைங்கிற வார்த்தையை சேர்த்து போட்டிங்கன்னா போதும், எதுவாக இருந்தாலும் விற்று போயிடும். உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்பாரே கிடையாது. அது கொஞ்சம் இயற்கை முறைன்னு கூட ஒன்று சொல்லிட்டிங்கன்னா போதும், அது 10 மடங்கு விலை கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று வெளியிலேருந்து வந்து போட்டு அதை பூசி கீசி நம்ம சரி பண்ணி சரியாயிடணும் அப்படின்னு. ஆனால் இந்த வேலை அதிகமாக நடக்க வேண்டிய இடம் உள்ளதான். நல்ல செய்தி என்னென்னா, இதுக்கு செலவு கிடையாது. ஆனால் இது வந்து என்ன பண்ணுறோம், சந்தை காரணமாக சில விஷயங்களை திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்லி பழக்கப்படுத்தி விட்டோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் போட்டே ஆகணும். அதாவது என்னென்னா, சூரியன் ஒளி உங்கள் மேலே போடும், உடம்புக்கு கெடுதல், அதனால் இந்த க்ரீமை வாங்கி பூசுங்க. ஆனால் இன்றைக்கி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, சூரிய ஒளி உங்கள் மேலே படாதனால தான் என்ன ஆகுதுன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது, நிறைய பேருக்கு வீக்னஸ் வருது, அது எந்த இதுலேயும் மாத்திரையிலையும் சப்ளிமெண்ட் பண்ண முடியல, 11 மணிக்கு மேலே போய் வெயில்னு இல்லைங்கன்னு மெதுவாக டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நடுவில் ஒரு காலத்தில் எதுக்காக அந்த பொய் சொல்லிகிட்டு இருந்தோம்னா, இதெல்லாம் பூச்சி விற்கிறதுக்காக தான். ஸோ எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தீர்வுகளும் உண்மையான தீர்வுகள் கிடையாது. அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, எதை பற்றியாக இருந்தாலும் சரி. இளமையுடன் இருப்பதற்கு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் இளமை நம்ப ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்களை நீங்கள் ஒத்துக்கணும், முழுமையாக ஏற்றுக்கணும். இதுதான் நான். அங்கேருந்து தான் நம்ம இளமை ஆரம்பிக்குது. தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம்.